என்னன்னா ஜோதிட ரீதியா நம்ம சொல்லணும் அப்படின்னம்மா இப்பதான் நம்ம வீட்டுல நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 3 பேர் தான் குடும்பம். ஆனா அந்த காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திலயும் 10 பேர் இருந்தாங்க, 15 பேர் இருந்தாங்க, 20 பேர் இருந்தாங்க. அப்ப ஒரு 10 பேர் இருக்க குடும்பம் சின்ன குடும்பம் அந்த காலத்துல. அந்த 10 பேர் இருக்க குடும்பத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கேது தசை இருக்கலாம், கேது 8ல இருக்கலாம், கேது வந்து 3ல இருக்கலாம், கேது 6ல இருக்கலாம், முக்கியமா கேது 8 இருக்கலாம், ஜென்மத்திலே கூட இருக்கலாம். அப்ப இந்த கேது தசை, சனி தசை, ராகு தசை பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நேரம் சரியில்லை அப்படின்னா புத்தி தான் கெட்டு போயிடும். யாருக்கா இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கா இருந்தாலும் சரி, நான் ராஜாவா ராணியா கொடி கட்டி வாழ்வேன். எனக்கு நேரம் சரியில்லைன்னா என் புத்தி கெட்டு போயிடும். என்னோட புத்தினால நான் தப்பு தண்டா செய்வேன், அதனால நான் மாட்டிப்பேன், அதனால நான் அசிங்கப்படுவேன், அவமானப்படுவேன் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருக்கும் நடக்கிறது. அப்ப எப்ப அந்த 10 பேர்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு எப்ப பாரு நேரம் சரியில்லாமே இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப நேரம் சரியில்லை அப்படின்னா புத்தி கெட்டு போயிடும். புத்தி கெட்டு போச்சுன்னா அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். ஒருத்தவங்களோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அந்த குடும்பமே கெட்டு போயிடும். அதனாலதான் ஒவ்வொரு தெருக்கு தெரு விநாயகர் அப்படின்றது வச்சாங்க. யார் ஒருத்தர் விநாயகரை டெய்லி வழிபாடு பண்றாங்களோ இல்ல ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு புத்தி எப்பயுமே கெட்டு போவாது.